ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வீட்டில் மீந்த சாப்பாட்டில் மத்தியானம் வச்ச சாப்பாடு மீந்துருச்சு அப்படின்னா சாயங்காலம் பசங்க வரும்போது நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சூடாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு கிண்டி இந்த மாதிரி வரும். வந்துச்சுன்னா இதை எடுத்து ஓரமாக வச்சுருவேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி வச்சுட்டு அதில் நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகள்லாம் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு கிண்டி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடணும். அது வரைக்கும் இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டை எடுத்து ஒரு பக்கெட்டு வைங்க, வச்சுட்டு எண்ணெய் போட்டு பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. ஸோ இப்போ நான் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அதுக்கடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய்கறி போட்டு வதக்க போகிறோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினட்ட அப்புறம் கண்ணாடி பதம் வந்தோடனே காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே முட்டை போட்டிருந்த பாத்திரத்திலே போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அது நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வதக்கிட்டுருக்கோம். ஸோ ஒன்றும் ஆகாது. நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் வேறு பாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் இதிலே நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம், காய்கறிகளில் ஆட் பண்ணலாம். நான் கேப்சிகம், பீன்ஸ், கேரட் மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பீன்ஸ், கேரட் அது மட்டும் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நீல வாக்கில் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேப்சிகம்மை நான் இந்த ஷேப்பில் நான் விதையை நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 காய்கறிகளும் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணி பெப்பர், சால்ட் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ காய் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ வேணும்னா இந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் நீங்கள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு நான் போவேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுட்டு முட்டையை இதில் போட்டு கிளறணும். முட்டையை போட்டு கிளறியாச்சு. இப்போது சாதம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணலாம். இப்போ அதில் சாதத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விடணும். நான் இந்த 2 கரண்டியும் கையில் ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு 2 பக்கட்டும் கிளறி விட்டேன். ஸோ சாதமும் வெஜிடபிள்ஸும் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் பெப்பர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சோயா சாஸ் 1 ஸ்பூன் வீதம் ஊற்றி ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. ஸோ இப்போ நான் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் இதில் ஆட் பண்ணிப்பேன். சோயா சாஸ் போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சு, குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடான பெப்பர் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் வித் ரைஸ், மிச்சம் இருந்த ரைஸ் வச்சே நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.